இன்றைய தினத்தின் தலைப்பாக he was despised and rejected. He was despised and rejected. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கப்பட்டு நிறைந்தவருமாய் இருந்தார். ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக, ஏன் தேவனுடைய குமாரன் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் துக்கம் நிறைந்திருந்தார் என்று பார்க்கும்போது 4 வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு என்று எண்ணினோம். அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட துக்கங்கள் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. நாம் அவரை வருத்தப்படுத்தி இருக்கிறோம். அவர் நமக்காக ஜீவ பலியாக நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி அடித்து, அவருடைய காயங்கள் நம்மை சுகமாக்கவும், அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தவும் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அவர் நமக்காக மரித்ததினாலே நாம் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையை நாம் அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.